ஃபாடி வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரீவொர்க் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முடிஞ்சவரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒரு ரீவொர்க்குன்றதை நம்ம எப்படி பண்ணலாம், எந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். வீடியோ முடிஞ்சவரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆத்தூரை சேர்ந்த கஸ்டமர் தான் நமக்கு ரீவொர்க்காக அனுப்பிச்சிருந்தார். ஆல்ரெடி அவர் நம்ம வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு நமக்கு ஆம்பிளிஃபையர் நம்ம செய்யக்கூடிய டேஸ்ட்லேயே அவர் கேட்டிருந்தார். ஸோ ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டில் கேட்பாங்க. அவருக்கு எந்த மாதிரி டேஸ்ட்டில் கேட்டாரோ அதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணோம். அப்போ தான் நம்ம செய்யக்கூடிய ஆம்பிளிஃபையர் அந்த டேஸ்ட்டில் நம்ம கொண்டு வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த ஆம்பிளிஃபையரில் இருந்து நாம் எடுத்த காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் தான் நம்ம எடுத்திருந்தோம். ஏன் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. மீதி பவர் ஆம்ப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு வேற ஒரு பிராண்டில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் எஸ்டிகே மாடியூல் இல்லாமல் இருந்தது. ஸோ நம்ம இதில் எல்லாமே எஸ்டிகே மாடியூலில் போட்டு நம்ம எல்லாமே ரீவொர்க் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட் சைடில் அக்ரிலிக் ஷீட்டு அவர் இல்லாமல் கொடுத்தாரு. நம்ம அக்ரிலிக் ஷீட் போட்டு கேபினெட் எல்லாமே புதுசாக போட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு பண்ணியிருக்கிறோம் அவர் கேட்ட மாதிரி. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு உங்களுக்கு மாஸ்டர் கண்ட்ரோல் இருக்கும். ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்வூஃபர் வால்யூம் இருக்கும். அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் 3-வே செலக்டர் உங்களுக்கு இருக்கும். இதில் அவர் 5.1 யூஸ் பண்ண கிடையாது. ஸ்டீரியோ ப்ளஸ் யூஎஸ்பி மட்டும் தான் அவர் யூஸ் பண்ண போகிறாரு. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் இருக்கும். அதே மாதிரி பார்த்தா ஒரு டேகல் சுவிட்ச் இருக்கும். அந்த டேகல் சுவிட்ச் எதுக்கு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா ஹைஃபைக்காக வச்சுருக்கிறோம். பேனல் டிசைன் பண்ணும்போது டிசைனர் அதை போடாதனால நம்ம அந்த மாதிரி டேகல் சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம பேனலில் பற்றி கொஞ்சம் பேசி ஆகணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டைம் நம்ம டிசைன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் சின்ன சின்னதாக கரெக்ஷன் பண்ணிடுவாங்க. ஒரு சில தப்பு நடந்துடும். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆம்ப் நம்ம சொல்கிற டைமில் நம்ம டெலிவரி பண்ண முடியறதில்ல. அது ஒரு ரீசன். ஸோ நமக்கு ஒவ்வொரு காம்பனண்ட்டும் வரும்போது பார்த்தீங்கன்னா டிலே ஆகி தான் வருது. அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல டெக்னீஷியன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் எடுத்து தான் டிலேவாக தான் செய்வாங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை அவரால் தெளிவாக கொடுக்க முடியும்னால தான் டைம் எடுக்கும். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் அவர் எனக்கு ஆர்டர் கொடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆகிடுச்சு. ஏன் இந்த 1 மந்த் அப்படின்னா நமக்கு பேனல் சைடும் சரி பவர் ஆம் சைடும் சரி நம்ம எல்லாமே கஸ்டமைஸ்டாக போடுறதுனால நமக்கு அவங்க கொடுக்கக்கூடிய டைம் டிலே ஆகுது. ஸோ நம்ம செய்யக்கூடிய ஆம்பிளிஃபையர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஆம்பிளிஃபையர் டிசைன் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச இடம் தான் இது. செல்ஃபி ஆடியோவுடைய கடை தான். நான் அங்கே தான் இப்போது இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். நான் என்னோட இடத்துல கேட்கும்போது எனக்கு ஆடியோ ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும். மற்ற இடத்துல கேட்கும்போது எனக்கு வேறு மாதிரி இருக்கும். சரி, எப்படி இருக்குன்றதை நம்ம கேட்கலான்னு சொல்லிட்டு தான் அவரோட ஷாப்பில் நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம். நான் அவருடைய கடையில் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சில சேஞ்சஸ்லாம் அவர் சொன்னார். ரொம்ப மைண்டான சேஞ்சஸ். அது பார்த்தீங்கன்னா என்னோட இடத்துல கரெக்டாக இருக்குது. ஸோ ஒரு சில இடத்துக்கு மாறும்போது நமக்கு கண்டிப்பாக அதில் சேஞ்சஸ் ஆகும். ஸோ எல்லா முறையும் நம்மளோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. இன்னொரு இடத்துல கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஆடியோ ஓகேன்ற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ இவர் இடத்துக்கு நான் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட மைண்டே பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இன்னும் நான் ஒரு சில அப்கிரேட்லாம் பார்த்தீங்கன்னா இனி வரும் ஆம்பிளிஃபையர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பார்க்கலாம். அந்த கரெக்ஷன் என்ன அப்படின்னா ஒரு நம்ம வீட்டில் கேட்குறோம் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு 5.1 ஃபீலில் வேணுன்ற மாதிரி நினைப்பாங்க. அதுக்காக நம்ம லெஃப்ட் ரைட்டில் கொஞ்சம் வாய்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு சரௌண்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம எப்போவுமே கேட்குற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் கார்த்தியனை பார்த்தீங்கன்னா ஒரு சில கரெக்ஷன்லாம் சொன்னால் அப்படி லெஃப்ட் ரைட்டில் கொஞ்சம் இன்னும் வாய்ஸ் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்குன்ற மாதிரி அவர் சஜஸ்ட் பண்ணார். ஸோ அவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் அந்த கரெக்ஷன்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ ஆம்போட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆம்போட இன்டீரியர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய போர்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் சப்வூஃபருக்காக மகாராஜாவில் பார்த்தீங்கன்னா 450 யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி 5 சேனலுக்காக பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்கே ஆடியோவுடைய 5 சேனல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி கஸ்டமைஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ஒரு எஸ்டிகே மாடலில் இருக்கக்கூடிய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரான்சிஸ்டர் மாடலில் உங்களால் அந்தளவு எதிர்பார்க்க முடியாது. எப்போயுமே நீங்கள் ஆம்பிளிஃபையர் நீங்கள் எங்கிட்ட இருந்தாலும் சரி மற்றவங்க இருந்தாலும் சரி நீங்கள் யார்கிட்ட செய்கிற மாதிரி இருந்தாலும் எஸ்டிகே மாடலே ப்ரிஃபர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எடுக்கக்கூடிய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் கொடுத்தது தான். இது 28028 ஒரு 12 to 10 ஆம்பியர் வரும். ஓகேங்களா. இதுக்கு பார்த்தீங்கன்னா
பவர் சப்ளை வந்து 4 கெப்பாசிட்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி இதில் இருந்ததாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரீ போர்ட்ஸ் தான். லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா KMS உடைய வாய்ஸ் கண்ட்ரோல் பீட்டியும், சரவுண்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா வசந்தோடைய ஹெச்டி சரவுண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். சப்வூஃபர் நம்ம ஆஸ் யூஷுவலாக எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய சக்தி பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எப்பவுமே நம்ம வீடியோ ரெகுலராக சொல்கிறது தான். இதில் இந்த பிஎஃப் வேல்யூ பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் சேஞ்ச் பண்ணுவேன். எதுக்காக அப்படின்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி பேஸ் மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மக்கிட்ட அவங்க கேட்கக்கூடிய பேஸ் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுக்காக இந்த இடத்துல நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வேரியபிள் பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். எதுக்காக அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம லைட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அக்லி ஷீட்டுக்கு அண்ட் நேமுக்கு அதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆம்போட இன்டீரியர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நம்ம சப்வூஃபருக்கு பேரலாக பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஃபேன் வச்சுருவோம். எதுக்காக அப்படின்னா அந்த ஹீட்டிங் இஷ்யூஸை வந்து எதுவும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம அந்த ஃபேன் வந்து வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த ஆம்போடைய ஆடியோ டெஸ்ட் கேட்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஹிஸ் நாய்ஸ் இருக்காது, ஹம் நாய்ஸ் இருக்காது. என்னோட இடத்துலையும் இல்லை, இதோட இடத்துலையும் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஹிஸ் நாய்ஸ் இல்லை, ஹம் நாய்ஸும் இல்லை. ஸோ இப்போ நான் பாட்டு ப்ளே பண்ணுறேன், நீங்கள் கேளுங்க. ஸோ நீங்கள் கேட்கும்போது தெரியும் என்னோட இடத்துக்கும் என்னோட இடத்துக்கும் அந்த ஆடியோ டிஃப்ரென்ஸ் நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம். ப்ரீவியஸ் வீடியோக்கும் இந்த வீடியோவுக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா என்னுடைய இடம் அமைப்பு பார்த்தீங்கன்னா மாறும், இவரோட இடம் அமைப்பு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே மாறும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட்டுன்றதை நம்ம என் இடத்துல ஒரு 100% வருதுன்னா இப்போ கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கும்போது அது ஒரு 90 அல்லது ஒரு 95% இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹைஃபை வந்து ஆஃபில் இருக்குது. உங்களுக்கு ஆஃபில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிபிளோடைய கிளாரிட்டி நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணலாம். நான் பாட்டை ப்ளே பண்ணுற பாருங்க. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒவ்வொரு ஆம்புமே நம்ம வந்து மேக் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் இடத்துல மட்டும்தான் அந்த மாதிரி வருது, மற்ற இடத்துல வந்து வரமாட்டேதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் என்னோட இடத்துல இருந்து இப்போது இவர் பிளேஸுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதே மாதிரி தான் நான் மட்டும் இல்லை, எல்லா டெக்னீஷியனும் வந்து இப்படி தான் வந்து அவங்க ஒர்க்ஸை வந்து பண்ணுறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் வர மாதிரி தான் நாங்கள் மேட்ச் பண்ணுவோம். இன்கேஸ் முடியாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது இடம் அமைப்பாக இருந்தாலும் சரி, மற்ற எதாக இருந்தாலும் சரி, அதை நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்று நாங்கள் தான் அந்த இடத்துக்கு வந்து செய்யணும். அந்த மாதிரி ஒரு ரீசன்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவர் இடத்துக்கு வந்து நான் வீடியோ எடுக்கும்போது தான் தெரியுது அவர் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வீடியோ எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு. இப்போது வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 2-3 ஆட்டோ கிராஸ் ஆகி போயிடுச்சு. அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வீடியோ பாஸ் பண்ணி தான் நான் எடுக்கிறேன். நான் இப்போ தான் தெரியுது கார்த்தியனை வந்து எவ்வளோ வீடியோ எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். உங்களுக்கு இதோடைய ஆடியோ டெஸ்ட் வந்து தனியாக வரும். கூடி சீக்கிரம் பார்த்தீங்க அப்படின்னா நான் செஞ்ச ஆம்பிளிஃபையரும் கார்த்தினா செஞ்ச ஆம்பிளிஃபையரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேருக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்றத ஒரு லைவ் வீடியோவை நாங்கள் வந்து போடலான்னு இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துக்கணும் நம்புகிறேன். முழுசாக பார்த்தீங்கன்னா தேங்க்யூ. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பை.